வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஆன்மீகம் மூலமாக இந்த ஜோதிடமாகப்பட்டது என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மூலமாக தான் முழுவதுமான ஒரு 100% பலனை தரக்கூடிய ஒரு ஜோதிடமாக இருக்கும். ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா, நான் எதனால இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எதனால என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காதா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்குறாங்க. ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க பார்த்திங்கன்னா, அவர்களுடைய இந்த ஒரு விரைவான உலகத்தில் ஆன்மீகத்தையே மறந்துட்டாங்க எல்லாருமே. எது செய்கிறோமோ இல்லையோ, நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த தெய்வ வழிபாட்டை நம்ம என்றைக்குமே மறக்காமல் செய்யணும். அதை செஞ்சாதான் தன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடும். இன்றைக்கி ஏன் ஒவ்வொரு ஞானிகளும் சித்தர்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம எல்லாம் சித்தர்களை தேடி போகிறோம்னா அவர்கள் செய்த அந்த தெய்வ வழிபாடு தான் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மிக உயர்ந்த நிலையை, ஏன் நம்மளுடைய பாரத பிரதமர் கூட பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கின்ற நாட்டம். எந்த விதமான ஆசையும் இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா தெய்வம்தான், ஆன்மீகம்தான். இந்த நம்மளுடைய ஜீவன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா ஆன்மீகம்தான். நம்ம பிறந்த கர்மாவை நம்ம இன்றைய பொழுதே அனுபவிச்சிட்டோம்னா நம்மளுடைய எந்த விதமான கிரகச்சாரங்களும் எந்த விதமான தசாபுத்திகளும் நம்மளை எதுவுமே செய்யாது. எந்த கிரக பயிற்சிகளும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மறைவு திசையே நடந்தாலும் சரி, நம்மளுடைய தெய்வ வழிபாடு ஒன்றுதான் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்த வண்ணம் இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் மிக சிறந்த ஒரு விளக்கங்களும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் உண்டான விளக்கங்களும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கிடைக்கப்பெறும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொன்னாலே அதில் பிறந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகனுடைய பேரை உடையவர்களாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கு, நான் அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி தான் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரம்ன்றது அவ்வளோ ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். எல்லா நட்சத்திரத்துலேயுமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் ஒரு என்னமோ நமக்கு ஒரு தெய்வமே கூட வந்து பிறந்த மாதிரியும் நம்மளுடைய தெய்வ அருள் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரியும் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வ அருள் எப்போதுமே இருக்கும். ஏன் அப்படின்னா முருகனுடைய நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரக பார்த்திங்கன்னா சூரியன். அந்த சூரியன்றது எப்படி பிரபஞ்சத்திற்கு அந்த ஒளியை தருதோ அந்த அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க தான் மேஷ ராசியில் வருவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் வர்றவங்க ரிஷப ராசியில் வருவாங்க. இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையாக, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தியாகம் செய்யும் வாழ்க்கையாக தான் அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஏன் மேடம் எங்களுக்கு கிரகம் சூரியன் சொல்கிறீங்க, சூரியன் எப்படி பிரபஞ்சத்திற்கு ஒளி தருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் முதல் பாதம் இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு. அந்த அளவிற்கு தன்னுடைய அமைதியாக எப்படி காலையிலையும் சாயங்காலம் அந்த மாலையில் சென்ற சூரியன் காலையில் எப்படி ரெகுலராக வருதோ தன்னுடைய வேலையை
மிக நேர்த்தியாகவும் அதிகமாக உழைக்கும் எண்ணமுடையவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம். அதே சமயத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையாகப்பட்டது ஒரு போராட்டமான ஒரு களமாக தான் இருக்கும். இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே தொழிலில் கஷ்டப்படுவீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கீங்க. நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த அரசாங்க உத்தியோகத்தையே விட்டுட்டு நான் தொழில் செய்யலான் இருக்கேன், அந்த அளவிற்கு எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இவர்களுடைய அந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு போராட்டத்தோடையே வாழ்க்கையை நடத்துபவர்கள். இதுதான் அதுதான் இல்லை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் பிரச்சனை, கடன்காரர்களாக நிறைய பிரச்சனை. என்ன சொல்லி நம்ம என்ன பிரயோஜனம்? முருகருடைய நட்சத்திரம் சொல்கிறோம் நாங்கள், ஆனால் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி கடன்காரங்களுடைய தொல்லை எங்களுக்கு யாருக்குமே இருக்காது. அந்த அளவிற்கு என்னுடைய கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த பிரச்சனையை தரக்கூடியது இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள், 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் மிக அதிகமான உழைப்பாளிகள். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உழைக்காமலேயே நிறைய ஒரு சுக வசதிகள்லாம் ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த 2ஆம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக அதிகமான உழைப்பாளிகள். எந்த அளவிற்கு இவர்கள் உழைத்தால் தன்னுடைய வருமானத்தை ஈட்ட முடியுன்றதை மிக நேர்த்தியாக தெரிந்து வைத்துக் கொள்பவர்கள். அதே சமயத்தில் தொழில்னு இவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நுணுக்கத்தோட அந்த தொழிலை மிக நேர்த்தியாக, அதாவது இவர்கள்கிட்ட பேசணுன்னா அந்த தொழிலில் இவர்களுக்கு சக்ஸஸ் இல்லாமல் இருக்காது. அந்த அளவிற்கு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக தன்னுடைய தொழிலை வளர்த்து கொள்பவர்கள்னு பார்த்தோன்னா இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லவே வேண்டாம். இவர்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த அளவிற்கு இவர்களுடைய கேள்வி ஞானமும் அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய அறிவு திறமையும் மிக அதிகமாக இருக்கும். அந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உபதேசம் சொல்கிற அளவிற்கு இவர்களுக்கு கேள்வி ஞானம். ஒரு சின்ன ஒரு 10-15 வயசு குழந்தையா இருந்தால் கூட அந்த 15 வயசு குழந்தை அந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்குன்னா நிறைய ஒரு தெய்வீக அருள் இருக்கிற குழந்தை மாதிரி நிறைய பேசும். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அந்த குழந்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுக்கறதுல மிக நேர்த்தியாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான். இந்த நட்சத்திரத்து அதிபதி அந்த சூரியன் எந்த அளவிற்கு உலகத்திற்கு எல்லாம் ஒளியை கொடுக்கிறதோ தன்னைத்தானே ஒரு தியாகம் செய்து கொண்டு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்த நாட்கள் எல்லாமே மிக சிறந்த நாட்களாக இருக்கும். நான் என்னுடைய குடும்பத்திற்காக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி வாங்கின கடனாகப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியே என்னை திட்டுற அளவிற்கு, இப்படிலாம் நீ வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியாட்டிலும் பரவாயில்ல, இப்படி நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இவர்கள் கடந்த காலத்துலலாம் நிறைய பிரச்சனைகளை இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் ஒரு முக்கியமாக தேவைப்படுது. அந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு. எது நாள் வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்களோ, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, இங்கே போனேன் அங்கே போனேன் அடுத்து இங்கே வந்தேன், எனக்கு இருக்கிற அந்த 2 குழந்தைகளுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடர்பாடுகள். இப்படி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வேலையினால் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவர்கள் சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வருகின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு
ஒரு 25 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்லதை சுட்டி காட்டும் நிகழ்ச்சிகளாக தான் இருக்கும். இது செஞ்சோன்னா இன்றைக்கி இதுமே நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்போ சொல்கிற பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் இவர்கள் இந்த அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தன்னைத்தானே உருக்கி கொண்டு அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த குடும்பமே பின்னாடி திரும்பி பார்த்தா இப்போ இருக்காது. அவர்களுக்காக தான் இவர்கள் உழைத்தார்களே தவிர வேற யாருக்குமே உழைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு அவர்களை அந்த குடும்பமே இல்லாமல் அந்த குடும்பமே இவர்களை எடுத்தறிந்து பேசும் ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலாம். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியாகின்ற நேரமாக தான் இனிமேல் வரப்போகுது. இனிமேல் இதுவரைக்கும் இருந்த நாட்களை மறந்து இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றமும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முருகப்பெருமானை மிக சிறப்பாக வழிபாடு பண்ணலாம். அதே சமயத்தில் காலையில் சாயங்காலம் நீங்கள் அந்த சஷ்டி கவசம் சொன்னீங்கன்னா ஒரு மிக சிறப்பாக. அதே சமயத்தில் ரொம்ப வியாதியினால் கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நிறைய கடந்த காலத்துலாம் வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. எந்த விதமான ஒரு நிவர்த்தியுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு சனி பயிற்சி ஆயாச்சு, குரு பயிற்சி ஆயாச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி கூட முடிஞ்சாச்சு, ஆனாலும் எங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து நிவர்த்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் வீட்டில் இந்த சூரிய வழிபாடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் ஒரு கேசட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆதித்ய கிருதயம்ன்ற ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லி போடுறீங்களோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் உங்களுக்கு திருஷ்டி தோஷமும் அடுத்து பார்த்திங்கன்னா வியாதியினால் கஷ்டப்படாமலையும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வியாதியிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சிவபெருமானை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் ஒரு வெற்றியை தரும் பிரார்த்தனைகளாக இருப்பதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், கோச்சார நிலவரப்படி எனக்கு அமைப்பு எப்படி இருக்குது, என்னுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.